ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட் நொசிட் எடிட் பண்ணிடலாமா? ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறது வந்து பண்ணக்கு ரொம்ப ஈஸி தான். பட்டு நான் சொல்கிற சின்ன சின்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த ஆப் இல்லையானாக்கா நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன், வேணுன்றங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் இப்படி தான் ஷோகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன், அது வந்து டோப் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஹைட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ண பார்த்தலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே டெஸ்ட்டே இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து டல்னு மொபைலில் கண்டிப்பாக ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுட் பண்ண ஃபாண்ட் வந்து இருக்கும். இப்போ நான் என்னோடய ஃபானை எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைலுக்கு நான் வந்து போய்க்கிறேன். ஸோ ஃபானுடைய நேம் வந்து இதுதான் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 கொடுத்துட்டு இருக்குன்னா ஒன்று தான். ஜஸ்ட்டு அந்த ஃபானை நீங்கள் லாங் ப்ரோசஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்புட் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா உங்கள் ஆப்பை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தான் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. இன்புட் பண்ணி நீங்கள் உங்கள் ஹைட் மோஷன் ஆப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணது மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம இன்புட் பண்ண அது ப்ராஜெக்ட்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து சேஞ்சிட்டே இருக்கும். அப்படின்னு சில டைம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி வந்து ஃபிக்ஸர் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து ஃபேஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிறது ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, இனிமேல் நம்ம வந்து டெக்னிக் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபாண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ஃப்ரேமில் எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். அது இல்லாமல் இதில் வந்து பிக்குக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ பேக்ரவுண்டு நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 to 4 பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பிக்கு தான் செலக்ட் பண்ண போகிறேன், அதனால் இது செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே நான் ப்ளஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிக்கன்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நான் மூவ் பண்ணி கொண்டு போகலாம். கரெக்டாக வந்து சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த பிக்கை வந்து சாங் வரைக்கும் நான் சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து மேனேஜ் நேடிக்கு ஃபஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இது லைட்டை வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அட்ஃபேட்டில் ரிசெஷன் வேர்ப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த சைடில் டெல்சிஃபிட்டி இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து மைல் லவ்னு இருப்பாருங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ரோஸ் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் நீங்கள் கொடுக்கணும், இல்லை நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணி அவங்களுடைய நேமு அப்படி இல்லைனாக்கா இப்போ வேலன்ஸ் டே வருது இல்லையா, ஸோ அதுக்கு மைல் லவ்க்கு பதிலாக ஹாப்பி வேலன்ஸ் டே இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ நான் வந்து மைலோடு தான் கொடுக்க போகிறோம், அதனால் இதே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு அந்த ரோஸ் இமேஜ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது அப்படின்னு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா, அதுக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு கரெக்டாக நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அட்ஃபேட்டில் மேலே குரோமாக்கின்னு வந்து மொபைல் ஷோ ஆகும். அப்படி உங்களுக்கு ஷோ இல்லைனாக்கா மேலே காலில் 3 பட்டன் இருப்பாருங்க, சர்ச் ஐக்கனே இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல குரோமாக்கின்னு கொடுத்தாலே போதும், அது வந்து ஷோ ஆகும். ஓகே, நான் இந்த இடத்துல டேட்டா வந்து கொடுத்துட்டு சானசிட்டி எதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கீ கலருக்கு நேராக க்ரீன் கலர் இருக்கா, அந்த க்ரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் கொடுத்துக்குங்க. ஓகே, அவ்வளோதான்.
இப்போ நம்மளுடைய பேக் போய்க்கலாம். இப்போ கீழே முடிச்சிருக்கா அது நம்ம செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணி இது ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மூவ் ஃபிட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரோஸ் இமேஜ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நம்ம பிக்கு தான் ஆட் பண்ண பாருங்கள். எப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு 6 குரூப் இருப்பாருங்க. இதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்கள். எப்படின்னு 1 பண்ண பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பிக்கு 1ன்ற அந்த குறிப்பை நம்ம செலக்ட் போயிட்டு கீழே குரூப் இருக்கா அது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கின் சைட் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல 2 லேயர் இருக்கா அந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இந்த லேயர்ஸ் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இட்டுக்குங்க. முடிஞ்சா நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க எந்த மாதிரி அந்த ஃப்ரேமில் ஷோ ஆகணுமோ ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி இட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ இதில் எடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்க இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் எரர் ஆகும். இதை நம்ம லாஸ்ட் எப்படி ஃபிக்ஸ்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கணும். ஃபஸ்ட்டு குரூப் ஆடாச்சா நெக்ஸ்ட்டு பிக்கு 2 குரூப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுக்குற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்ஸ்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர்ஸ் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேம் உங்களோட பிக் அந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா? ஸோ செகண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த 4 குரூப் இருக்குது. 1 பண்ணால் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க 6 குரூப்பில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் கொஞ்சம் எரேட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து பண்ணாக்க எப்படி ஃபிக்ஸ்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க லாஸ்ட் குமார்கிட்ட போய்க்குங்க. ஸோ இப்போ யாரானா ஃபஸ்ட்டு குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலும் போதும் அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த குரூப்புக்கு நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஆல்மோஸ்ட் வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் அந்த பிக்குக்கான சின்ன மூவி ஃபிட் மட்டும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஐக்கன் மாதிரி இருப்பாருங்க. ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இல்லை கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பண்ண கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம இதோடைய சைஸ் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இது கரெக்டாக வந்து பண்ண பிக்குக்கு எப்படி மூவ் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து பண்ணாக்க 1.19 செகண்ட் கிட்ட புக் மாதிரி இருக்கா அந்த புக் மார்க்கு நேராக வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கேமரான்னு ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த லேயரை வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக 3.09 செகண்ட் இருக்கா அந்த செகண்டுக்கிட்ட வந்துட்டு இப்போ வந்து பண்ணாக்க இந்த இடத்துல XYZ இருக்கா XYலே இருக்கட்டும். ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு லிக்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கரெக்டாக முயற்சியா? ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த 2 கிஃபமுக்கு நீங்கள் சென்டரை கொண்டுட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டுருக்குங்க. ஓகே, இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிட்டேன். இப்போ வந்து பண்ணாக்க செகண்ட் பிக் வந்து பண்ணாக்க எங்கே இருக்கோ ஸோ அதுக்கு கொஞ்சம் சென்டராக வர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த 2 கிஃபம் சென்டராக கொண்டு வந்துட்டு கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு முன்ன பண்ண மாதிரி அது கிராஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க தேர்டு பிக்கு எங்கே ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு நேரம் வந்து பண்ணாக்க கரெக்டாக நம்ம மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ண கொண்டு வந்து விட்டுக்கலாம். சிம்பிளாக தான் எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் பிக்கை மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா அது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டில் நான் சொன்ன பாருங்கள் அதே சேம் மெத்தடில் 1 2 3 4 பிக்கை கரெக்டாக பார்த்துட்டேன். ஸோ கரெக்டாக அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த பிக்குக்கு நேரம் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த கிராஃபை வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணுறீங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நெக்ஸ்ட்டு 4th 5th நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு 6 அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த மூவ் ஃபிட் மட்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ணும். ஒன்று என்னன்னாக்கா இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆனில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆஃபில் இருந்துச்சுனாக்கா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஷூட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்க சைடில் தான் இருக்குது, மறக்காமல் தட்டிட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.